மெடிக்கல் ஸ்டோரோ இல்ல மெடிக்கல் ஏஜென்சியோ இல்ல சர்ஜிக்கலோ பண்ணணுமா, நான் நாலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும். ஒண்ணு, நீங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் ஸ்டோர்லயோ ஒரு மெடிக்கல் ஏஜென்சியோ ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். மினிமம் ஒரு 10 years நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ், என்ன காம்பினேஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு மெடிக்கல் பிசினஸ் முன்னாடி போகணும் தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஒரு மெடிக்கல் ஏஜென்சியோ இல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லயோ ப்ரீவியஸா ஒர்க் பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு 3 to 4 years ஒர்க் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டோர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா பிரான்சைசி மாடல், நிறைய மாடல்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய அவைலபிள் மாடல் செக் பண்ணிக்கங்க. எது உங்களுக்கு சூட்டபிள் மாடல் செக் பண்ணிக்கங்க. எது உங்களுக்கு மார்க்கெட்ல சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு செக் பண்ணிட்டு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த் செக்டார்ல நிறைய இருக்கு. லேப் பிரான்சைசி இருக்கு, மெடிக்கல் பிரான்சைசி இருக்கு, சர்ஜிக்கல் பிரான்சைசி இருக்கு, டயபெட்டிக் சென்டர் பிரான்சைசி இருக்கு, கிளினிக் பிரான்சைசி இருக்கு. ஸோ இதுல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு முக்கியமா ஒண்ணு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜா இருக்கணும், இல்ல அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ்ல இருந்து நீங்க உங்களுக்காக இதை டீச் பண்ற கெப்பாசிட்டி இருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரீவியஸா எடுத்த பிரான்சைசி பீப்புளை மீட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எந்த மாதிரி உங்களுக்கு லேர்னிங் சொல்லி கொடுக்குறாங்க, ப்ராடக்ட் எந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கைடன்ஸ் ப்ராப்பரா கொடுக்குறாங்க. இப்படி நீங்க செக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 year, நீங்க 10 years கத்துக்கிட்டு வரத 1 yearல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாலேஜ் மஸ்ட். அது நீங்க எப்படி வாங்குறீங்கிறதா ரொம்ப முக்கியம்.